அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்யார் புயலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சென்யார் புயல் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கே உருவாச்சுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே கன்னியாகுமரி கிட்ட தான் உருவாச்சு. இப்போ கன்னியாகுமரி கிட்டேருந்து அப்படியே இங்கே ஸ்ரீலங்கா கிட்ட வந்து இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே சுற்றிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது பாருங்கள், அப்படியே நாளைக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கும் அதே இடத்துல சுற்றிட்டு இருக்குது ஸ்ரீலங்காவில். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அங்கேயே தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நவுறி. அதுக்கப்புறம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா விட்டு விலகி தமிழ்நாட்டுக்கு பக்கமாக வருது. தமிழ்நாட்டு பக்கமாக வந்ததுக்கப்புறம் அங்கே பாருங்கள், புதுச்சேரி பக்கமாக வந்து சென்னையில் கரையை கிடக்கிற மாதிரி காட்டுது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் கரெக்டாக சென்னையில் கரையை கிடக்கிற மாதிரி காட்டுது. இதனால் அதுக்கு மழை பாதிப்பு என்னென்ன ஆகும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வரும் லைன் அண்ட் தண்டர் இருக்குது, அது போட்டுக்கோங்க. அது போட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா மிக மிக கனமழை இப்போ அங்கே பதிவாகி உள்ளது இப்போ வரைக்கும். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இன்னும் கனமழை வர வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், நாளைக்கு பாருங்கள் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ மழைன்னு. வெள்ளிக்கிழமை அதி கனமழை. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ரீலங்காலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழையெல்லாம் போய் அப்படியே தமிழ்நாடு பாருங்கள். சனிக்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா டெல்டா மாவட்டத்துக்கும் மழை இருக்குது. ஆனால் நாகப்பட்டினம் வந்து பாருங்கள், இங்கே மில்லிமீட்டர் மழை, எத்தனை மில்லிமீட்டர் மழை வருதுன்னு இங்கே போட்டிருக்கு. அந்த மாதிரி முழு டெல்டா மாவட்டத்துக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், உள் மாவட்டத்துக்கு மட்டும்தான் வடகிழக்கு பருவமழைனாலும் மழை வரும், தென்மேற்கு பருவமழைனாலும் உள் மாவட்டத்துக்கு வந்து மிதமான மழை எப்பயும் வரும். ஆனால் இப்போ புயல் வரனால உள் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறையா மழையே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பாருங்கள், சென்னை, நாகப்பட்டினம், புதுச்சேரி, காரைக்கால் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாகப்பட்டினத்துக்கும் அதிக கனமழை, ஞாயிற்றுக்கிழமை மற்ற டெல்டா மாவட்டத்துக்கும் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், அது எல்லோ கலரில் இருக்குது, அது வந்து மிக கனமழை. ரெட் கலரில் இருக்குது அதிக கனமழை. பாருங்கள், அப்படியே நாள் ஆக ஆக ஞாயிற்றுக்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் வந்துடுது. பாருங்கள், சென்னையில் கரையை கிடக்குதா, கரையை கிடந்து அப்படியே வேலூர், திருப்பதி அப்படியே அங்கே போய் அந்தாண்ட அப்படியே லோ ப்ரெஷர் ஆகி அதுக்கார அது அப்படியே போயிடும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தமான் டேக்கரை இதுதான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான், இங்கே புயலாம் வரும்னு சொன்னாங்க. ஆனால் அது அப்படியே அந்தாண்ட போயிடுச்சு. ஆனால் இப்போ தான் இதான் சென்யார் புயலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். வாங்க ஸ்ரீலங்கா கிட்ட இங்கே இருந்தது இப்படி யூட்டன் போட்டு தமிழ்நாட்டுக்கு வருது. இங்கே பாருங்க, அந்தமான் இருக்கிறது பாருங்க, அங்கே அந்தமானில் எவ்வளோ மழை இருக்குது. அந்தமான், சுமத்ரா அங்கெல்லாம் நிறையா மழை இருக்குது. இப்போ பாருங்க ஸ்ரீலங்காவில் தெரியுதா. ஆனால் இப்போ இந்த இடத்துல பாருங்க, நாகப்பட்டினம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, மில்லிமீட்டர் 26, 32, 22. சனிக்கிழமை நாகப்பட்டினத்தில் அதிக கனமழை. மயிலாடுதுறையில் சனிக்கிழமை பாருங்க 10, 18, 17 இதெல்லாம் இத்தனை மில்லிமீட்டர் மழை. அதுக்காக சென்னையில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் அதிக கனமழை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு மேலே மழை இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா மாவட்டத்தையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா காற்று, விண்டு. இது பாருங்கள், அப்படியே உள்ளே போய் லோ ப்ரெஷர் ஆகி அப்படியே கரைஞ்சி போயிடுது. அப்போ உள் மாவட்டத்துக்கு தான் அதிக மழை வரும் அப்படி இருந்துச்சுன்னா. ஏன்னா அந்த கிழக்கு காற்று தானே வரனால உங்களுக்கு இந்த பக்கம் டெல்டா மாவட்டத்துக்குலாம் பரவலாக மழை வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே கூட ஒரு புயல் உருவாது, ஆனால் அது நம்மளுக்கு வராது, அது வியட்நாமுக்கு போகுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தமிழ் வெதர் நியூஸ் அஃபீஷியல். நன்றி, வணக்கம்.